கவலை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் மதில் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். புனரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பெக்கோ இயந்திரம் ஒன்று மதில் சுவரில் மோதியதனாலேயே இவ்வாறு இடிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்தில் ஒரு மாணவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் பாதுகாப்பு சுவர் இடிந்து வீழ்ந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான மண் தள்ளும் இயந்திரம் ஒன்று குறித்த பாடசாலையின் பாதுகாப்பு சுவருடன் மோதியதனால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இயந்திரம் சுவரில் மோதிய வேகத்தில் சுவர் சரிந்து விழுந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த 3 மாணவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் ஒரு மாணவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் டோசர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொரளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.